ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிசிஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டெய்லி கிரிப்டோ அனலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி அனலிசிஸ் தான். நம்ம என்ன காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு புல் பேக் கொடுத்து கீழே வரும்னு பார்த்தோம். நம்ம நினச்ச மாதிரி புல் பேக் கொடுக்கல. நினச்சோம் இங்கே பை பண்ணலாம் இப்போதைக்கு, ஏன்னா ரவுண்ட் லெவல் பார்க்காதவங்க போய் நல்லா போய் பாருங்கள். ரவுண்ட் லெவல் கிட்ட பை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணும், பட் நல்லா ஹோல்ட் ஆகிட்டு மேலே ஏறிட்டான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்து திரும்பி மேலே ஏறிட்டான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இட்ஸ் ஓகே. மல்டிபிள் டைம்ஸ் நடந்தது இப்போ நடக்கல. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம செல்லிங்க்கு நம்ம சொல்லியிருந்தோன்ட்டு. அதே பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட்டான லெவலில் இப்போ ட்ரேட் ஆகினுக்குது. என்ன பொறுத்தளவுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா இப்போ 100க்கு 70-80% பார்த்தா பையிங் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு செல்லிங் அவாய்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் 4 ஹவர்ஸில் இப்போ மேலே க்ளோசிங் ஆகிட்டு எந்த ஒரு செல்லிங் பேட்டர்னும் காட்டலைன்னா செல்லிங்க்கு வரமாட்டான், வாய்ப்பு இல்லை. கரெக்டாக சொன்னீங்கன்னா 43,820க்கு மேலே க்ளோசிங் பண்ணானா நாம் என்ன பண்ணணும், செல்லிங்க்கு பார்க்க வேண்டாம், மார்க்கெட்டை பையிங்க்கு மட்டுமே பார்ப்போம். ஓகேவா, சரி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிடிஸ் அதான் போயிடும். அது வரைக்கும் நம்ம இப்போ செல்லிங் பார்க்கலாம். ஏன்னா மூவிங் ஆவரேஜ்லேருந்து எனி டைம் எல்லாமே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன இடம். ஸோ இங்கே ட்ரேட் ஆகினுக்குது. பிரேக் அவுட் கொடுக்க ஆல்மோஸ்ட் 92-95% இங்கே மார்க்கெட் பையிங் போக தான் வாய்ப்பு. ஸோ நம்ம பையிங்கே பார்ப்போம் மோஸ்ட்லி கிரிப்டோஸை. தென் எத்திரியத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இங்கே க்ரியேட் ஆகிக்குது. தெரியுது, அந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இது மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் ஆகுது. வேணாலும் இங்கே பிரேக் அவுட் கொடுத்த போதோ மேலே போயிடுவான். நம்ம எத்திரியத்தை பை பண்ணலாம். ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா மிட் பிளேஸ் சாரி டவர் நெட்வொர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதான் சிஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஃப்எக்ஸ் அந்த டேக்கு போயிடலாம். இங்கே டேக்கு பாருங்களா, நல்லா கீழேங்கன்னா ஒரு பெரிய லெவலில் டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிது. 1 2வது அது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை ஹிட் பண்ணிவிட்டு இப்போ பிரேக் அவுட் கொடுத்து போயினுக்கிறான். மொதல் விஷயம், என்னோட பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக போயினுக்கிறான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி கீழே வரதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. இந்த லெவல் இங்கேயோ இல்லை இப்படி எங்கேயோ நம்ம பை பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பியூர் லெவல் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் பெட்டராகும். இந்த லெவல் கூட நம்ம பை பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி, இல்லைனா 15 மினிட்ஸ் இந்த லெவல் நம்ம பை பண்ணிக்கிறது பெட்டர். பட் அந்த இடத்துல பை பண்ணாலும் நம்ம எப்படி சொல்கிறது, இதுதான் கீழே பார்த்தீங்களா 19594 0.9 அதை கரெக்டான ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடும். ஸோ அந்த லெவல் நம்ம எப்படி சொல்கிறதுனா மோஸ்ட்லி நம்ம அங்கே ப்ரிஃபர் பண்ணணும் பை பண்ணுறதுக்கு. ஃபுல் குவான்டிட்டின்னு நம்ம அங்கே பை பண்ணணும். பட் நம்ம ட்ரெண்டை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ட்ரெண்டை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு காரணத்தினால நம்ம இங்கே 19925 சம்திங் இந்த லெவலில் நம்ம பை பண்ணுறது பெட்டர். ஸ்டாப் லாஸ் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அதையும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 4%க்கு மேலே வருது ஸ்டாப் லாஸாக. நம்ம அவ்வளோ தரம்லாம் கொடுக்க வேணாம். இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்தா 3% கிட்ட தான் ஸ்டாப் லாஸ் வரும், வாய்ப்பு ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஓகே, 1 மினிட் ப்ளீஸ். ஓகேவா, ஸ்டாப் லாஸ் இந்த இது நம்ம கலர் மாற்றிடலாம். அப்போ தான் ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, பையிங் பண்ண இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தாங்க. இதோட ஹை தான் அட்மோஸ்ட் டார்கெட். நம்ம அதை தான் வைக்கணும், வேறு எதுவும் வேணாம். மேலே போய் இதுதான் டார்கெட். ஸ்டாப் லாஸ் இதுதான். சரி, ஸ்டாப் லாஸுக்கு ஏற்ற டார்கெட்டு கேட்டேன். சப்போஸ் நம்ம இந்த லெவலில் பை பண்ண கொடுத்தாச்சு 50%, அப்புறம் 3.50 ஸ்டாப் லாஸ்னால் 1:3க்கு மேலே கிடைக்குது. அண்ட் தென் அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா WAVE தான். இங்கே பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போயின்னுக்குறோம். இது ரொம்ப நாள் நம்ம சொல்லிக்கிறோம் பையிங்க்குன்னு. இங்கே பாருங்கள். ஓகே, இதை நம்ம இப்போ பையிங்க்கு பார்க்கலாமா வேணாமா அதை முதல்ல நம்ம செக் பண்ணிடலாம். டேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகே. பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறினா அப்படி
எப்போ வந்து 103.55 இதுக்கு மேலே வந்து ஹோல்ட் ஆகணும் ஒரு 4 ஹவர்ஸ் அப்படி கிட்ட. இப்போ பிரேக் அவுட் இப்படி கொடுத்ததா கொஞ்சம் இப்படி ஒரு 2 இப்படி 4 ஹவர்ஸ் கிட்ட 1 பார் ஒரு பாராச்சும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பை பண்ணலாம். அப்போ பை பண்ணால் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வச்சுக்கலாம். ஓகேவா? AVE பை பண்ண இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். கொஞ்சம் இதான் நம்மளோட டார்கெட் 107 தான் ஃபஸ்ட்டு டார்கெட். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ட்ரெயில் பண்ணிக்கலாம் அப்படி மேலே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீக் USDT.P. ஓ மை காட், இது வந்து ஆல்ரெடி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. சரி, நம்ம அனலைஸ் மட்டும் பண்ணிடுவோம், மற்றபடி வேணாம். கீழே நிறையா கோடு போடுறதுக்கு காரணம் நம்ம ஆல்ரெடி நடுவில் வந்து அனலைஸ் பண்ணத்தான். ஸோ அதனால தான் வந்து கீழே நிறையா கோடு போட்டுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிக்குது. ஓகேவா? 1 மினிட். ஓகே, இந்த இடத்துல மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு புல் பேக் கிடைக்க நான் நேற்றே பார்த்துக்கணும். பட் நேற்றே புல் பேக் கொடுத்துருச்சு, மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த இடத்துல வந்து புல் பேக் கொடுத்துட்டு திரும்பி மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ வேணால் நம்ம ஸ்டாப் லாஸ் வேணால் இங்கே வச்சுக்கலாம். இங்கே கூட வைக்கக்கூடாது, ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். டார்கெட் வந்து நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம், ரொம்ப பெட்டராக இருக்கும். சீக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஹோல்ட் ஆகிறோம். ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்லி வந்து மேலே தான் போவோம். குறைஞ்சி வந்து நம்ம இதுதான் நம்மளோட டார்கெட்டை வச்சுக்கணும், பிளர். ஓகேவா? டேயில் வந்து ரொம்ப நாளாக அங்கே வந்து ஹோல்ட் ஆகினுக்கிறான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்படி மேலே போயிட்டு ஹோல்ட் ஆகிட்டு இப்படி மேலே போக சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் வந்து நம்ம பிளரை பை பண்ணலாம், டார்கெட் சொன்னதாக தான். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ARK USDT.P தான். ARK USDT.P பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ஆல்ரெடி இந்த கேப்சர்லாம் பண்ணத்தான் இங்கே தான் டார்கெட் சொல்லியிருந்தோம். அந்த டார்கெட்லாம் கீழே வந்துட்டு இப்போ டபிள்யூ பேட்டர்ன் போய்க்கிறான். டபிள்யூ பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு ஒரு மேலே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பி மேலே போகிறான். மோஸ்ட் ப்ராபப்லி நம்மளோட டார்கெட் வந்து குறைஞ்சது இவ்வளோ தூரமாக வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ பை பண்ணலாம். இது வந்து 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பையிங் இருக்கிறாங்க கேட்டால் 4 ஹவர்ஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். இந்த லெவல் கிட்ட நம்ம பை பண்ணுறது பெட்டர். ஓகே, ARK. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா AMB USDT.P தான். இது வந்து நம்ம டேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வாலடைல் பார்த்தாவே தெரியுதா? கீழே இறங்கினா மேலே போயிட்டு கீழே போயிட்டு திரும்பி மேலே போயிட்டு திரும்பி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ பை பண்ணுறதுக்கு நல்ல சினாரியோ தான் இருக்குது. பை பண்ணால் நம்மளோட குறைஞ்சது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான், செகண்ட் டார்கெட் இதுதான் AMB. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா RNDR. ஆல்ரெடி நம்ம சொன்ன கிட்ட தான் மோஸ்ட்லி இப்போ வந்து பைக் தான் போகிறோம். நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். பார்க்க பின்னாடி போய் நம்மளோட அனலைஸை பார்த்தா பெட்டராக இருக்கும். ZIL நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இவ்வளோ பெரிய மூமெண்ட் கிடச்சிது, வெல் அண்ட் குட். லூனா இது கிடையாது, பிக் டைமை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, இது ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. பட் அது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. இருந்தாலும் நம்ம போய் அனலைஸ் பண்ணல. ஸோ அதுக்காக அனலைஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது பிக் டைம்ன்றது. அதுக்கடுத்து நம்ம காலைல LTO வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து WLT வந்து நம்ம ஒரு இது சொல்லியிருந்தோம். அதையும் நம்ம பார்த்துட்டு வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியுது பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூட்டன் ஆகிடுது. ஓகேவா? அந்த யூட்டன் வந்து எப்போ வந்து பிரேக்கர் மேலே போகிறனோ, அது கிராஸ் பண்ணுறனோ, அப்போ வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பை பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை கீழே போயிட்டாச்சு ஒரு 1 ஹவர்ஸில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பையிங் பேட்டர்ன் ஆகணும். நம்ம வந்து காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் இடத்துல ஒரு பையின்ட்டு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்ம போட்ட டார்கெட் கிட்ட போயிட்டு வந்தோம். குறைஞ்சது 1:2 காலையில் கிடச்சிச்சு LDOவில் 2% மேலே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டு அதையும் பார்த்துருமா? ஃபெட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம பை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் இருக்கிறோம். ஃபெட்டு W பேட்டர்ன். பட் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து 74275 இதான் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டு. அப்போ தான் வந்து நம்ம பை பண்ணோம் ஃபெட்டை.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா WLD USDT நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்னென்னா இங்கே பாருங்கள், இப்போ கீழே இறங்கினா யூட்டனை வந்து இந்த யூட்டனை வந்து எப்போ வந்து பிரேக் பண்ணுறனோ அப்போ வந்து நம்ம பை பண்ணலாம். நம்ம இந்த யூட்டன் கிட்ட தான் நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். நம்ம ரொம்ப டீப்பாக சொன்னால் கரெக்டான லெவல் பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவன் சொன்னபடி பார்த்திங்கன்னா ஒரு W பேட்டர்ன் கொடுத்துட்டு மேலே போகிறான். ஸோ இதுக்கு மேலே வந்து இவன் வந்து செல்லிங்க்கு பார்க்க வேண்டாம் WLDOக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிற ஒரு பேட்டர்னாக க்ரியேட் ஆகிடுது. ஸோ இப்போ இவனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பை பண்ணுறது பெட்டர் தான். பட் ஆனால் கொஞ்சம் இப்போ 1 ஹவர்ஸில் இங்கே ஒரு செல்லிங் ப்ராசஸ்னால கீழே இறங்கலாம். ஓகேவா? இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்ட் லைன் சம்திங்லாம் வேணாம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக திரும்பி இந்த ரெட் கேண்டில் வந்து இப்படி வரும்ல, ஸோ அப்போ வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இல்லை அதுக்குள்ளே மேலே இறங்க தெரிஞ்சால் பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் நம்ம அப்போ பை பண்ணிக்கலாம் WLDO. ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மினிட்ஸ் பண்ணுறோம். நம்ம டார்கெட்ஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஆல்ரெடி போட்டு இந்த கிரிப்டோஸு இன்னொன்று வந்து நம்ம எப்படி சொல்கிறது அனலைஸ் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ எல்லோரும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், 1க்கு 2 3 தடவை பாருங்கள். அப்போ தான் நல்லா உங்களுக்கு புரியும். அதுக்கு ட்ரேடிங் பிளானல், ட்ரேடிங் ஜேர்னல் இதெல்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல பர்ஃபெக்டான ஒரு ட்ரேடராக ஆக முடியும். ஓகே, அண்ட் தென் பாய்.